இந்த புண்ணியக்குட்டி பிஏ கூப்பிட்டு வருவியோ? நானா உன்னை கூப்பிட்டு கடன் கொடுத்தேன், நீயா என் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போனல? நான் இருந்து கொடுத்துட்டு நடந்து வாங்கிக்கிறேமா? போச்சுக்காருங்க முதலாளி, அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன். அடுத்த மாசமா? கடங்கார நாயே, குதிரை குட்டி போறது எத்தனை மாசம்? 10 மாசங்க. பன்னி குட்டி போறது எத்தனை மாசம்? 6 மாசங்க. நாய் குட்டி போறது எத்தனை மாசம்? 4 மாசங்க. ஆனா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி தினமும் குட்டி போடணும், தெரியுமா உனக்கு? அதனால அடுத்த மாசம் வட்டி இப்பவே சேர்த்து கொடுத்துரு. முதலாளி, என் கையில ஒண்ணும் இல்லைங்க. டேய், உன் கையில இருக்குடா. கடங்கார நாயே, குடுக்கறதுக்கு கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா? உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் எப்ப கேட்டாலும் பணம் கொடுக்கிற ஒரே பேங்க் இதுதான்டா. தனக்கோட்டி ஐயா கொடு. 35 தான் இருக்கு. இந்த ஆள் உடம்புல 30 ரூபாய்க்கு தாங்க ரத்தமே இருந்தது. நான் சிபாரிசு பண்ணி இன்னும் 5 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க சொன்னேன். மாணிக்கம், உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? மாசத்துக்கு வட்டி 15, அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து 30 எடுத்துக்கிறேன். இது உன் பணம், எனக்கு வேண்டாப்பா, பிடிச்சுக்கோ. இந்தப்பா 6500 ரூபாய். நல்லா இரு, நல்லா இரு. இவன் கிட்ட கடன் வாங்கி எவன் நல்லா இருந்திருக்கான், இவன் நல்லா இருக்கா? ஆண்டவா, இந்த மாதிரி ஆளுகிட்ட தானே பணத்தை கொடுக்குறேன். கடங்கார நாயே, 10,000க்கு கணக்கு என்னன்னு சொல்லு. புண்ணிய கோடி பிஏ கிட்ட தர்ம வட்டி மாசம் 100க்கு வெறும் 10 ரூபா. 3 மாசத்துக்கு உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு 3 மாச வட்டியை முதல்லயே எடுத்துக்குவாரு. 3000 ரூபாய் எடுத்தாச்சு. இந்த ப்ரோட்டு கமிஷன் அது இதுன்னு ஒரு 500 ரூபாய், ஆக மொத்தம் 3500 ரூபாய் போக 6500 ரூபாய் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப அவசரமான செலவுங்க, அதான் உங்ககிட்ட கடன் வாங்கி தராருங்க. யோ தனபால், நான் உன்னை பார்த்து கடன் கொடுக்கலையா, தயாளன் கையெழுத்து போட்டதனாலதான் பணம் கொடுத்திருக்கேன். தயாளா, இந்த பணத்தை நீதான் திருப்பி கொடுக்கணும், உன் பொறுப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டீங்களா? உங்க கையில இருந்தா கொடுங்க, கடன் பட்டு கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்ப நாம தானே கஷ்டப்பட்டோம். கவலைப்படாதீங்க, நடந்து போச்சு. நான் நொண்டிங்கிறதுனால எனக்கு நொண்டி சமாதானம் சொல்றியா? என் ஃப்ரெண்டு வாங்கின கடனுக்காக பயந்து ஊரை விட்டு ஓடி போயிடுவான்னு யாருக்கு தெரியும்? இப்ப அந்த கடன் சுமையெல்லாம் நம்ம தலைமையில விழுந்துருச்சு. வாங்கினது 10,000, ஆனா அதுக்கு 2 வருஷமா வட்டியா கட்டினது 20,000. என்ன காப்பு சாத்துற அம்மன் மாதிரி என் உடம்புல ஒரு போட்டு நகை இல்ல, எல்லாமே அடகு கடையில இருக்கு. தரம் இல்லாதவங்ககிட்டயும் உறவுக்காரங்கிட்டையும் கடன்பட்டு நாம ரொம்ப கேவலமா போயிட்டோம். கற்பகம், இந்த மாசம் வட்டியை நான் எப்படியாவது கட்டி ஆகணும். எப்படிங்க கட்டுறது? வர்ற வருமானம் நம்ம வயித்துக்கே பத்தல. இந்துமதி கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடு. அது அவ பிறந்த அன்னைக்கு நீங்க ஆசையா பண்ணி போட்டது, அதனாலதான் எந்த கஷ்டத்திலயும் அதை நான் கட்டல. என் மானம் போறத விட என் பொண்ணு கழுத்துல இருக்கிற செயின் போனா பரவாயில்ல, கழட்டி கொடு. வேண்டாம், நான் தரமாட்டேன். நீ என்ன கழட்டி கொடுக்கறது? இந்து, இங்க வா. வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க, அதை எடுக்காதீங்க. இந்தாங்கப்பா செயின், அம்மா அடிக்காதீங்கப்பா. ஒரு நோட்டு குறையுதே. ஆமாங்க, நகை அடகு கடையில வட்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க. நான் என்னப்பா பண்றது? என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னைக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. சார், என் வீட்டுல இருக்கிற நகை நட்டு பாத்திர பண்டம் எல்லாமே வித்தாச்சு. மிச்சம் இருக்கிறது என் பொண்டாட்டி பிள்ளைங்க. பொண்டாட்டி வித்துட. இல்லடா, ரொம்ப கோவப்படுற. நான் கோவப்பட்டா நீ கஷ்டப்படுவேன். நான் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குவேன். ஆனா பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா எதிரிய இலவசமா வாங்குவேன், தெரியுமா? கொஞ்சமாவது மனுஷனா நடந்துக்கன்னு எதிர்பார்த்தேன். உன்கிட்ட மனச தன்மையே கிடையாது. இதுக்கு மேல என்னால பணம் கொடுக்க முடியாது. மரியாதையா என் புரோனோட்ட திருப்பி கொடு. இல்லன்னா வேற வழி இல்ல, கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டுக்கு நான் எதுக்குடா போகணும்? கடங்காரன் நாயே, அடுத்த வாரம் தீபாவளி, அதுக்குள்ள என் பணத்தை செட்டில் பண்ணல என் கோர்ட்டு உன் வீட்டுக்கு வரும். யாரு? யாரா நீ? கேட்கறல, யார் நீ? யாரா நீ? யாரா? நாங்க பிசாசோட பிள்ளைகள், சாத்தானோட வாட்ச்மேன்கள், புண்ணிய கோடியோட சுவிகார புத்திரர்கள். அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.
வட்டி கொடுக்க துப்பு இல்ல, உனக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம். இன்னும் 2 நாளையில பணம் வந்து சேரல, நடக்கிறத வேற. செருப்பு பிஞ்சிடும். வாங்கடா. அது என்னன்னு கேளுங்கய்யா. நமக்கு ஏயா உருவம்? உன்னை பணம் கொடுக்கிற தெய்வம் சொல்லுவாங்க. இப்ப உன்னைய வித்துத்தான் கடன் அடைக்க போறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாடிக்கையாளர்களே, வணக்கம். நலிவுற்றோருக்கு தொழில் செய்வதற்காக கடன் உதவி வழங்குகின்ற விழா இங்கே நடைபெறுகிறது. எங்கள் வங்கியில் அதிக முதலீடு செய்தவர் என்ற பெருமைக்குரிய புண்ணியகோடி அவர்களின் ஐயா, ஒரு பிஏவை சேர்த்துக்கீங்க. புண்ணியகோடி பிஏ அவர்களின் திருக்கரங்களால் காசோலையை பெற்றுக் கொள்ளுமாறு தங்கையாவை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அந்த ஆளு கையால வாங்காதீங்க. நீங்க யாரு? இந்த ஆளுகிட்ட இருந்து என் வீட்டுக்காரர் தன் நண்பனுக்காக 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. 20,000 ரூபாய் வட்டியாவே கட்டியாச்சு. அதுக்கு மேல எங்களால கட்ட முடியல. அத காரணமா வச்சு தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து இவருக்கு சேர வேண்டிய 10,000 திருப்பி கொடுத்து கடன் அடைச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து புறவன்ட்ட இப்பவே எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க. என்னம்மா பேசுற? போற இடத்துக்கு புரோனோட்ட கையில எடுத்துட்டா போவாங்க. அது வீட்டுல இருக்கு. வீடு பக்கத்துல தானே இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாமே. என் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? வாய முடியா? டேய், போய் எடுத்துட்டு வாடா. வா. கீழே போய் நில்லு. அவன் வந்து புரோனோட்ட கொடுப்பா, வாங்கிட்டு போ. இந்த மாதிரி பொது இடங்கள்ல அசிங்கமா நடந்துக்காத. ஏன் அவமானமா இருக்கா? உன்ன மாதிரி ஆளுங்களை ரோட்ல வச்சுதான் அசிங்கப்படுத்துறோம். சு, சத்தம் போடாத. சில சமயம் சத்தம் போட்டு தான் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த ஊரே உனக்கு கடங்காரங்களா இருக்கலாம். ஆனா நானோ என் வீட்டுக்காரோ என் குழந்தையோ ஒரு நாளும் உனக்கு கடங்காரங்களா இருக்க மாட்டோம். மூஞ்சி பாரு.